ஹாய், ஏடன்ஸ் நேச்சுரலில் ரைஸ் ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இருக்க டஸ்ட் எல்லாமே போகும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் அது நல்லா ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க மில்க் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு தடவைக்கு நல்லா நம்ம 2 தடவை நல்லா அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ அதில் இருக்கக்கூடியதை மறுபடியும் கூட நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை அரைச்சி அதில் இருக்க மில்க்கை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தில் வச்சு அதையும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க அந்த அரிசி மாவு இல்லாமல் வெறும் நமக்கு அந்த மில்க் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கிளாத்லேயும் நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு எவ்வளோ அந்த ரைஸ் ஃப்ளேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட மறுபடியும் கூட இதில் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து மேலே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச் ஃபுல்லாகவே வந்து கீழே செடிமெண்ட் ஆகிடும். மேலே மட்டும்தான் தண்ணி இருக்குது, கீழே ஃபுல்லாகவே அந்த ஸ்டார்ச் வந்து செடிமெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அது எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது கூட வந்து நான் 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அதில் வந்து இந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வருது நம்ம பீட் பண்ண. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆயில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் தான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை பீட் பண்ணுங்கள். நீங்கள் பீட் பண்ண அதில் வந்து இந்த க்ரீமி டெக்ஸ்சர்ஸ் நல்லாவே வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய ரைஸ் ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. ஒரு க்ளீனான ஒரு கண்டெய்னரில் இதை நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரைஸ் ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு.